Jesus is giving you, he's telling you today, I'm going to give you a second chance. நம்ம எல்லாருக்குமே இந்த கதை தெரியும், நம்ம நிறைய வாசித்திருப்போம், நிறைய ப்ரீச்சிங் பண்ணி கேட்டிருப்போம். அந்த விமன் வந்து she'll be into adultery, அவளை தலை நிறுத்திட்டு வந்து இந்த இடத்துல ஜீசஸை டெஸ்ட் பண்ணணும், அவர் என்ன சொல்றாரு, அவரை மாட்டி விடணுன்றதுக்காக கூப்பிட்டு வருவாங்க. பட் you know what Jesus said? He said எஸ். அங்கே அவரை எல்லாத்தையும் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கும்பலில் நீங்கள் யாருமே பாவம் பண்ணல அப்படின்னா நீங்கள் அவளை கல் எடுத்து அடித்து கொண்டுடுங்க அப்படின்னு. நிமிர்ந்து பார்க்கும்போது ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாரும் அந்த கல்லை கீழே போட்டுட்டு they just move on. ஆனால் அந்த இடத்துல Jesus was there. He stood by her. He stood for her. He said, என்ன எல்லாரும் போயிட்டாங்களா, யாருமே அவனை நியாயம் தீர்க்கல, நானும் நான் தீர்க்க மாட்டேன், பட் எல்லாம் ஏசப்பா உங்களை ஃபர்கிவ் பண்ணிட்டாரு. பட் என்ன சொல்றாரு, do not sin again, sin no more, நீ பாவம் செய்யாதே என்றாரு. ஆண்டவர் நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா you have to be grateful for that.